பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, சங்கீதம் 77 ஆசாப்பின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாப் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பொழுது அங்கு அவர் படப்போகிற பாடுகளையும் துயரங்களை நினைத்து பாடின ஒரு சங்கீதம் தான், விண்ணப்பம் தான் இந்த 77ஆம் சங்கீதம். அதில் அவன் பாடிக்கொண்டே வருகிற பொழுது 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ என்று சொல்லி, கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய மறந்தாரோ என்று சொல்லி சோர்ந்து போய் வாழ்க்கையில விரக்தியோடு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்படி வருகிற பொழுது 10-11 வசனத்திலே, அப்பொழுது நான் இது என்னுடைய பலவீனம், அவருடைய உன்னதமான அவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைவு கூறுவேன், அவருடைய செயல்களை எல்லாம் நினைவு கூறுவேன் என்று சொல்லி, ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்த நன்மைகளையும் தேவன் தம்முடைய ஜனத்தை நடத்தின விதங்களையும் நான் நினைவுறுகிற பொழுது நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை மறக்க மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்பதை ஆசாப் கண்டுபிடித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருபோதும் நம்மளை மறக்கவே மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். நம்மளை அவர் எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆகவே கர்த்தருடைய அதிசயங்களையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை விட்டு விலகாது உடைய நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். அந்த கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.